ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கடையை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எங்களோட ஷாப்பை. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரோ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் தூங்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் பேசுகிறத பார்த்து அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் திரும்ப இன்ட்ரோ வீடியோ எடுக்கலான்ட்டு ஃபோன் ஆன் பண்ணுறோம். ஆனால் ரெண்டு பேருக்கும் சிரிப்பு தான் வருது. சரி ஓகே கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் கடை எங்கே இருக்குன்னா பூந்தமல்லியில் லக்ஷ்மிபுரம் மெயின் ரோடு. லக்ஷ்மிபுரம் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. கடை நேம் வந்து நம்ம சிக்கன். இங்கே வந்து பீஸா, பர்கர், ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே கிடைக்கும். விங்ஸு, ரெகுலரு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் சிக்கன் தான் போடுறோம். அதனால் இந்த சைடு வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மசாலாவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு தான், அதான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ வந்து 8 நிமிஷம் போகுது. 8 நிமிஷம் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அப்படியே வீடியோ போடலான்னு பார்த்தா ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஒரே குறன்னு சவுண்டு, இன்வெர்ட்ரு ஓடுறது அது இதுன்னு சவுண்டு இறைச்சலாக இருக்குது. அதனால் அதை சவுண்டு கட் பண்ணிட்டேன். ஒரு கஸ்டமர் வந்து அவங்க லைஃப் பற்றி சொன்னாங்க, அது வேணால் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கஸ்டமர் வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் தாங்கிறதுனால நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரே பொண்ணா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பையன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு 20 வயசுலேயே அவன் இறந்துட்டாமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டதுக்கு இது மாதிரி ஆக்சிடெண்ட்டு, ஒரு 12th முடிச்ச உடனே பைக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சரி காலேஜ் போகும்போது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிடாமையே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்களாம். அதாவது அடம் பிடிச்சி வாங்கியிருக்கான் அந்த பைக்கை. வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நைட்டில் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு இந்த ரேஸ் மாதிரி 2 பைக்கு, 3 பசங்களாம் ரேஸ் மாதிரி 2 பைக்கும் அப்படி மாறி மாறி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு பைக் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். இன்னொரு பைக்கில் தான் இவன் இருந்திருக்கான். இவன் தான் வண்டி ஓட்டியிருக்கான். ஓவர்டேக் பண்ணலான்னு போகும்போது ஆப்போசிட்டில் லாரியோ ஏதோ வந்து லைட்டாக உரசி அவங்க கீழே விழுந்து அவன் ஸ்பாட் அவுட்டான். அதை நினச்சி அவர் அழுகுறாரு, பயங்கரமாக அழுத்தாரு. என் பையனை நானே கொண்டுட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நினைக்கும் போது பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வாக்கில் அடம் பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் காலம் ஃபுல்லாக அதை நினச்சி அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவங்க ஒய்ஃப்லாம் அதை விட்டு மீளவே முடியலையா அவங்களால. அவங்களுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் குழந்தைங்களாம் அடம் பிடிச்சாலாம் நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க அதிகமாக. இந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறேன், அதனால் எனக்கு 1 லட்சத்துக்கு ஐஃபோன் வேணும்னு கேட்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. எல்லாமே அவங்கவுங்க சம்பாரித்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டோம். நீங்களாம் வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி பசங்களும் நீங்கள் சம்பாரித்து வாங்கிக்கோங்க, பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க. சொன்னதுலேருந்து எனக்கு அதுவே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நானும் என் பையன், அவன் வந்து இப்போ எல்கேஜி தான் படிக்கிறான். அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன். அவன் பெருசானாலும் இது மாதிரிலாம் கேட்பானோ, ஐயோ எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னே எனக்கெல்லாம் தெரியல இப்போலாம். ஏன்னா அவர் சொன்னார், நான்லாம் குழந்தையா இருக்கும்போதுமா எனக்கெல்லாம் எங்கள் டேடி ஒரு சைக்கிள் கேட்டால் கூட வாங்கி கொடுக்க மாட்டார். ஆனால் என் பையனுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ நானே அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கில் புலம்பிட்டு இருந்தார். அதனால் முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம். இப்போவே ப்ரொடக்டிவாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அதனால் எல்லாம் அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைக்கு, ஃபோன் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களே ஒரு ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க.
க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கஸ்டமர் வந்துட்டாங்க. 2 பீஸா கேட்டாங்க, அதை போட்டுட்ருந்தேன். இது வந்து சிக்கன் சீஸ் பீஸா, நல்லா சீஸ்லாம் போட்டு நல்லா சூடாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா 8 நிமிஷம் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.